அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே வணக்கம். மிதுன ராசியினருக்கு இந்த வார ராசி பலன். ராசியில் செவ்வாய், 4 கேது, 9 புதன், 10 சூரியன், சனி, புதன், சுக்கிரன், சந்திரன் 6 கிரகங்கள் இணைந்துள்ளன. விரய ராசியில் குரு பகவான் இருக்கிறார். ஜென்ம ராசியில் செவ்வாய் விரயஸ்தானமான 12 குரு சஞ்சரிப்பதால் முன் கோபத்தை சற்று குறைத்துக் கொள்ள வேண்டும். எதற்கெடுத்தாலும் உணர்ச்சி வசப்படக்கூடாது. வருகின்ற நாட்கள் நிதானத்தோடு செயல்பட வேண்டும். பண வரவு ஏற்ற இறக்கமான நிலை என்பதால் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. ராசியாதிபதி புதன், சுக்கிரன், சூரியன் சேர்க்கை பற்றி ஜீவனஸ்தானமான 10 இருப்பதால் உங்கள் எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் உங்களின் தனி திறமையால் அதனை சமாளிப்பீர்கள். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சாதகமாக இருந்தாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடக்கூடிய நேரம். முக்கிய விஷயங்களை பொது வெளியில் பேசாமல் இருப்பது, குடும்ப விஷயங்களையோ தொழில் ரகசியங்களையோ வெளியில் பேசாமல் இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். பிரச்சனைகளை சமாளிக்கலாம். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டிய நேரம். கெட்ட சகவாசம் கூடாது. பெற்றோர், ஆசிரியர் சொற்படி கேட்க வேண்டும். ராசியில் செவ்வாய் பலமாக இருக்கிறார். லாபாதிபதி ராசியில் இருப்பதால் அனுகூலங்கள் உண்டு. பொருளாதார நிலை ஓரளவு கை கொடுக்கும். சிக்கல் இருக்காது. தைரியத்தால் சில காரியங்கள் நடந்துவிடும். கும்பராசியில் புதன் இருக்கிறார். சிலர் எதிர்பாராத வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தந்தை வழி உறவுகள் நன்றாக இருக்கும். பாக பிரிவினைகள் சுமூகமாகும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைக்க வழி உண்டு. வருமானத்துக்கு மீறிய செலவுகள் ஏற்படலாம். கவனம் தேவை. திட்டமிட்டு செயலாற்றுங்கள். லாபாதிபதியான செவ்வாய் ராசியில் அமர்ந்திருப்பதால் கோபத்தையும் டென்ஷனையும் தவிர்க்க வேண்டும். எடுத்ததற்கெல்லாம் கோபப்படலாகாது. உடல் நலனுக்கு கெடுதல். அஜாக்கிரதையாக சில வாய்ப்புகள் கைநழுவி போகும். திருமண முயற்சிகளில் குழப்பங்களும் தடைகளும் ஏற்படலாம். பணி சுமை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் பின்னடைவு வரலாம். எதிர்பாராத தடைகளால் மன சோர்வு உண்டாகும் என்பதால் தைரியத்தை தாங்கள் கைவிடலாகாது. இரத்த தொற்று நோய், காய்ச்சல் வரலாம். ஆக கோவிலுக்கு சென்றால் பெருமாளை வழிபடுங்கள். சுந்தரகாண்ட பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் நடைபெறும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.